அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். 2024 தமிழ் புத்தாண்டில் கிரகங்களின் மாறக்கூடிய நிலைகளில் பல ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. புத்தாண்டில் புதன், சுக்கிரன் மற்றும் கேது பல ராசிகளில் சஞ்சரிப்பாங்க. தமிழ் வருடங்கள் 60ல் 38வது வருடமான குரோதி வருடம் இந்த ஆண்டு பிறக்குது. இந்த வருடம் பிறக்கும் நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பு: மேஷத்தில் சூரியன், குரு; கன்னியில கேது; கும்பத்தில் செவ்வாய், சனி; மீனத்தில் புதன், சுக்கிரன், ராகு அப்படின்னு காணப்படுதுங்க. இந்த அமைப்பின் காரணமாக இந்த ஆண்டு பொதுவாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது மேஷராசி அன்பர்களுக்கு? இந்த ஆண்டு அப்படின்னு வரும்பொழுது, அதாவது குரோதி வருடமானது மேஷராசியினருக்கு நற்பலன்களை தரப்போகிறதா அல்லது பாதகமான நிலைகளை ஏற்படுத்த போகிறதா? இந்த ஆண்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க மேஷராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன? வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன? மொத்தத்தில் குரோதி வருடமானது மேஷராசி அன்பர்களுக்கு, தமிழ் புத்தாண்டானது மேஷராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு மேஷ ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டான குரோதி வருடம் பிறக்க போகிறது. அதுவும் ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்க போகிறது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உயர்வுகள் வரக்கூடிய உன்னதமான ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். பணியிடத்தில் பதவி இடமாற்றம், ஊதிய உயர்வுகள் கைகூடும். மேலிடத்தால் உங்களுடைய திறமை உணரப்பட்டு தகுந்த பெருமைகள் தரப்படும். திடீர் பொறுப்பும் புகழும் திக்குமுக்காடு வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சமயத்தில் உடனிருப்போருடன் அனுசரித்து போக பழகி கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரகங்களின் அனுகிரகம் நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல குழப்பமும் கூச்சலுமாக இருந்த குடும்ப சூழல் இனி அமைதியும் ஆனந்தமாக மாறத் தொடங்கும். தம்பதியருக்கு இடையில் அந்யுன்யம் அதிகரிக்க தொடங்கும். குலதெய்வ வழிபாட்டை செய்து முடிக்க சந்தர்ப்பம் அமைய பெறும். சுபகாரியங்கள் அனைத்துமே கைகூடுங்க. பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வீடு, வாகனம், மனை, சொத்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கு. செய்யக்கூடிய தொழில் பெரும் வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அயல் நாட்டு வர்த்தகங்கள் கைகூட ஆரம்பிச்சிடும். புதிய முதலீடுகளை முறையாக யோசித்து செய்கிறது நல்லது. விவசாயத்தில் கணிசமான லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் உருவாகலாம். மேலிடத்தின் வார்த்தைகளை கனவிலும் மீற வேண்டாங்க. ஜாமீன் தரும் பொழுது கொஞ்சம் நிதானமாக செயல்பட பாருங்க. மாணவர்களுக்கு ஒரு மகத்தான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். பெற்றோர் பெரியோர் வார்த்தைகளை கேட்டால் அதை தக்க வைத்து கொள்ளலாம். அதே போல கலை படைப்பு துறையின் திறமைகள் பளிச்சிடுங்க. புதிய எண்ணங்கள் தோன்றி வாழ்க்கை புதுவண்ணம் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடிவயிறு, கழிவு உறுப்பு, முதுகு, அஜீரண உபாதைகள் வரலாம். அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை இருந்து கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. உடல் உபாதையை பொறுத்த வரைக்கும் உடனடியாக மருத்துவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேஷ ராசிக்கு சோபகிரத ஆண்டை விட குரோதி வருடம் மிக சிறப்பானதாக அமைய வாய்ப்பு இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டுல மேஷ ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு குருவின் மாற்றம் பல விதத்துல நற்பலன்களை அள்ளித்தருவதாகவே இருக்கும். மேஷ ராசிக்கு பல விதத்துல குரோதி வருடமானது நற்பலன்களை தருவதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய வேலை, தொழில், கல்வி, அரசியல் போன்ற விஷயங்கள்ல எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது? மேஷ ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு வருகின்ற குரோதி தமிழ் புத்தாண்டு அதி அற்புத பலன்கள் கிடைக்கக்கூடிய புத்தாண்டாக அமைய போகின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும். மிகவும் சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பெறலாம். இதுவரைக்கும் நீங்க அனுபவித்த சங்கடங்கள், கஷ்டங்கள் குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில சுபேட்சம் ஏற்படக்கூடிய வருடமா அமைய பெறப்போகிறது. இந்த புத்தாண்டுல மேஷராசியினருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய நீதிமன்ற வழக்குகள், பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்ப்பு கிடைத்து மனநிறைவு அடைவீங்க. அதே போல உடல்நல பிரச்சனைகள், நோய்களால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு
இருக்குது. அதில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல நிவாரணம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழிலில் இருக்கக்கூடிய பல்வேறு போட்டிகள், பொறாமைகள், சங்கடங்கள் உள்ளிட்ட சாதகமற்ற விஷயங்கள் படிப்படியாக இந்த வருடத்தில் குறைய ஆரம்பிச்சிடும். உத்தியோகஸ்தர்களுக்கு தகுதிக்கேற்ப பதவி உயர்வும், புதிய வாய்ப்புகள், பொறுப்புகள் வழங்கப்பட வாய்ப்பிருக்கு. பணியிட மாற்றம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அது தொடர்பான நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். அதே சமயம் உடன் பணியாற்றக்கூடியவர்களுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால் இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. அதே போல் உடல் உழைப்பு அதிக செய்யக்கூடிய வேலைகளை இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். கல்வியை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சுமாரான ஆண்டு அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த ஆண்டில் நீங்கள் நினைத்த மதிப்பு முன்னேற்றத்தை அடைய படிப்பில் நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களின் எண்ணங்கள் பூர்த்தியாக நல்ல வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு குரோதி வருட புத்தாண்டு மேஷ ராசியினருக்கு நன்மைகளையும் சாதக பலன்களும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைகிறது. இருந்தாலும் பெண்கள் நகைகள் வாங்குவதை குறைத்துக் கொள்வது நல்லது. இந்த ஆண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், கிரக அமைப்பானது எதுவாக இல்லாத நிலை உங்களுக்கு உருவாக்க செய்யும். அதே மாதிரி அரசியலில் இருப்பவர்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக அமைய வாய்ப்பிருக்கு. உங்களுக்கான பெயர், புகழ், பதவி கிடைக்க, செல்வாக்கு உயர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி குரோதி புத்தாண்டு அப்படின்னு வரும் பொழுது இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாக அமையப்பெறும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அப்படின்னாலும் கூட சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்குவதற்கான வாய்ப்பும் சற்று அதிக அளவில் இருக்குது. ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஆண்டாக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் அமையப்போகிறது. ஒரு சிலருக்கு முன்கோபங்கள் அதிகரிக்கும். இதனால் தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தம் ஏற்படும். அதனால் நீங்கள் உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் குரோதி வருடத்தினுடைய ஆரம்பம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஆரம்பம் எந்த அளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் தருகிறதோ அதே மாதிரி ஆண்டினுடைய ஒரு பகுதி அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளை உருவாக்க செய்யும். அனைத்து விஷயத்திலையுமே பிரச்சனைகள் உருவாகலாம். அனைத்து பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளையும் சிரமங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகலாம். அதே சமயம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக ஆரம்பிக்கும். எல்லா விஷயத்திலையுமே யோசித்து நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ரொம்ப எதுலையுமே அவசரப்படாமல் நிதானத்துடன் செயல்பட பாருங்க. அதுதான் உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வெளியில் சிலர் உங்களை புறக்கணிப்பது போல தோன்றவும் செய்யும். அனாவசியமாக யாருக்காகவும் எந்த உறுதிமொழியையும் இந்த காலத்தில் நீங்கள் தர வேண்டாம். உங்கள் மீது பார்த்தீங்கன்னா சிலர் வீண்பழி சுமத்துவாங்க. சிறு அவமானங்கள் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க மேஷராசி அன்பர்களே. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி வருடம் எந்த அளவுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருகிறதோ அந்த அளவுக்கு ஆண்டினுடைய ஒரு பகுதி உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளையும் உருவாக்கும். அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. குறிப்பாக உங்களுடைய நட்பு வட்டாரம், குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. அடுத்தவர்கள் விஷயத்தில் யார் இது பண்ணியும் நீங்கள் தலையிடக்கூடாது. நெருங்கியவர்கள், அடுத்தவர்கள் எனக்கு ரொம்ப நெருங்கியவர்கள், என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் அவ்வளவு நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் அடுத்தவர்கள் குடும்ப விஷயத்திலேயோ தனிப்பட்ட விஷயத்திலேயோ நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மேஷராசியினர் பெரும் விளைவை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய குடும்ப விஷயத்திலையும் மூன்றாவது நபரினுடைய
மூன்றாவது நபரினுடைய தலையீடு இருக்கவே கூடாதுங்க. அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கிடும். அதே போல் சகோதர சகோதரிகள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் உங்களால் தக்க வைத்து கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்பாக அது அமைஞ்சிடும். அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது கணவன் மனைவிக்கிடையோ அல்லது சகோதர சகோதரிகள் மத்தியிலையோ பார்த்தீங்கன்னா சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரும். அதனால நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஈகோ பிரச்சனையும் சில நேரங்களில் தலை தூக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் பார்க்கும் பொழுது சில பிரச்சனைகள் உங்களுக்கு எழலாம். பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப மோசமடையவும் வாய்ப்பு இருக்குது. திரும்பும் திசை எல்லாம் கையில் காசு இல்லை, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, கடன் எதிர்பார்த்த இடத்துல இருந்தும் நமக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்ற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கும் நீங்கள் தள்ளப்படுவீங்க. அதனால் உங்களுடைய பணத்தை ஆரம்பத்திலேயே சேமித்து வைத்து கொண்டீங்க அப்படின்னா வருஷத்தினுடைய ஒரு பகுதியில் வரக்கூடிய பொருளாதார பிரச்சனையை உங்களால் சரி பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பெரிய சிக்கல்களில் நீங்கள் மாட்டிக்கொள்ள நேரிடலாம். இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தினமும் அப்படி இல்லைன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் கோவில்களுக்கு சென்று அம்மனை வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் விலகி சென்றிடும், கஷ்டங்கள் குறைய ஆரம்பிச்சிடும், பணவரவு எதிர்பார்த்தபடி வரும். அதே போல் இந்த காலத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் மற்றும் குல தெய்வம்.